வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம என்ன விளையாட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றேன். ஈவல் நன் 1 தான் பார்க்க போறோம். 2 வந்து எனக்கு தெரியாது, 1 தான் ஃபுல்லா தெரியும். சரிங்களா? இப்ப நான் வந்து உங்களுக்கு சொல்லி தான் கொடுக்க போறேன். எனக்கு ஈஸியில் ஆட கஷ்டமா இருக்கும், அதனால நான் கோஸ்ட்ல விளையாடுறேன். நம்ம என்ன எஸ்கேப் பண்ண போறோம்னா எபிக் எஸ்கேப், அதாவது பலூன் எஸ்கேப் அதுதான் பண்ண போறோம். இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் இது பண்ண போறோம். சரிங்களா? வேணாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மிஷன் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி கைஸ் ஒண்ணே மட்டும் நான் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம். அது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டோர் எஸ்கேப் பண்ணணும். அப்பதான் வந்து அடுத்து நம்ம இது பண்ண முடியும். சரிங்களா? அதுக்காக வெயிட் பண்ணுங்க, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே கைஸ், நான் வந்து டோர் எஸ்கேப் முடிச்சாச்சு. சரிங்க, அச்சீவ்மெண்ட் டிஸ்கவர் த சீக்ரெட் பங்கர் அப்படின்னு வந்துருச்சு. இது பண்ணாதான் அது வரும். சரிங்களா? நீங்க அது பண்ணாம பண்ணீங்கன்னா அது வராது. ஓகே கைஸ், இப்போ வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இங்க திரும்பினீங்கன்னா இங்க இருக்கும் ஒண்ணு. அப்புறம் இதை ஓப்பன் பண்ணுங்க. நீங்க எந்த மூட்ல வச்சு செய்யணுமோ அதை செய்யுங்க. நான் ஒரு ட்ரிக்கும் சொல்லியிருக்கேன், அதையே செஞ்சு பாருங்க. என்னால செய்யுங்க. ஓகே, இங்க ஒரு கிரைல் அப்படின்னு இருக்கும். அதை எடுத்துட்டு போயிட்டு இப்படியே வச்சிருங்க. ஒரு நிமிஷம் எனக்கு ஜஸ்டிஸ் சைஸ் சென்சிட்டிவிட்டி. ஓகே, பண்ணுங்க. வந்ததுக்கு இப்போ என்ன மிஷின் கொடுக்க போறாங்கன்னு தெரியல கைஸ். நல்ல மிஷினா கொடுக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். வேண்டுதல் என்னது பிங்குமா? ஓகே, பரவாயில்ல விடுங்க. முதல் மிஷின் பிங்க் ரூம் அப்படின்னு கொடுத்து வச்சிருக்காங்க. இல்லையா இந்த மினி கேமா? ஐயோ மறந்துட்டேனே. அது என்ன சொன்னாங்க? இருங்க ஃபிளாஷை பார்த்துக்கிறேன். இருங்க, எனக்கு ஒரே ஒரு குழப்பமா இருக்கு. எனக்கு அந்த இது தீர்ந்துருச்சு. ஓகே, இப்போ மட்டும் பக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், நான் கடுப்புல ஆயிடுவேன். இங்க இருக்கு பாருங்க, இங்க உங்க பேர் தான் போட்டிருக்கோம், அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று வேலை பண்ணுவோம், அதை மட்டும் பண்ணிட்டு இருந்தீங்க. சரிங்களா? என்ன வேலை உங்களுக்கே தெரியும். இந்த வேலை தான் நம்ம இது பண்ணுவோமே. அடுத்து நம்ம என்ன செய்யணும்னா ஒரு மினி கேமுக்கான ஒரு முக்கியமான பார்ட்டை நம்ம தேடணும். அது பேரு தான் சிக்கன். அது லாஸ்டா பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இது எடுக்கணும், கார்ன். அதுக்கு முன்னாடி அது எங்க இருக்குன்றத ஒரு செக்கிங் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கோழியை திறந்து விட்டுலாம், எங்க போகுதுன்னு பார்க்கலாம். அது எங்க போகுதோ அங்கதான் கார்ன் இருக்கு. கோழி எங்க இருக்க? கோழி இங்கதான் இருக்கு. போலாம். இந்த சிக்கனை கொண்டு போய் என்ன செய்யணும்னா கீழே போட்டுருங்க. போட்டா அது ஒரு பிளேஸ்க்கு போகும், எங்க கான் இருக்குன்னு பார்த்து. சரிங்களா? அங்கதான் அந்த கான் இருக்கும். சரிங்களா? அது எங்க போகுதுன்றத நான் பார்க்கணும். எங்க போய்கிட்டு இருக்குன்னா எங்க போகுது தெரியல, பார்ப்போம். அங்கதான் அப்படியே காணும் இருக்கும். இதை நீங்க போட்டு தேடி பாருங்க, ஈஸியா இருக்கும். நீங்க கான் எங்க இருக்கு அப்படின்ற தேடுறதுக்கு பதிலா நீங்க இந்த சிக்கனை இப்படி போட்டு கீழே விட்டீங்கன்னா அது பாட்டு ஓடிட்டே இருக்கும். அதே கண்டுபிடிச்சு வந்துடும் உங்களுக்கு. மேல போகுது. எங்க போற? கீழே மேலையா? மேலதான் போகுது. பழின்னா ஏறு சிக்கன். போ டக்குனு போ ப்ளீஸ். டக்குனு போனேன்னா நான் கண்டுபிடிச்சி எடுத்து உனக்கு சாப்பாடு போடுவேன். இப்படி கஷ்டப்படுத்துறேனே. சொல்லு, போங்க டக்குனு
இங்க இருக்கு. ஏய் உய் என்ன பண்ற? எங்க போகுதுன்னு எனக்கு தெரியல गाइस. ये போகுது. அது போற பக்கமே போலாம். நம்மளும் போகுது. எதுவுமே இருக்காதுடா. முடிச்சுக்கொடு. வா வா வா. என் கையில வருது. ஏய் இங்க பாரு. ஃபர்ஸ்ட் சிக்கனை கொண்டு போய் இங்க போட்டுடலாம். போட்டோட ஐயா அக்கா பாத்தா. ஸ்பீடா போகுது. அதே இங்க பாரு. இங்க இருக்கு. என் கையில இருக்கு பாரு. வா வா வா. டக்குனு என்ன சோறு போடுங்க. வா. ஐயோ गाइस நான் பிங்க் ரூம் வரைக்கும் அதை ஈச்சர் போயிட்டு கண்டினியூ பண்றேன். ஏய் இங்க பாரு. ஏய் ஓகே கொஞ்சம் வருது. ரொம்ப நேரம் ஆச்சு. இங்கதான் வந்துருக்கு. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் போதும். ஓகே गाइस நம்ம வந்து கரெக்டா வந்தாச்சு. இந்த கொண்டு வந்து இங்க வச்சிருங்க. அடுத்து இந்த இன்ஜின் இருக்கும் அதுல வச்சிருங்க. ரொம்ப அவசரப்படாதீங்க. தீவிரம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த கேம் இந்த நம்ம முடியும் போதுதான் அது சரிங்களா? அது முன்னாடி இந்த டோரை மட்டும் சாத்திருங்க ஓகேங்களா? அடுத்து மினி கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். பக்கத்து இப்படி இருக்கவே எடுங்க. வேற எதுவும் எடுத்துறாதீங்க. எடுத்தீங்கன்னா அவ்வளவுதான். ஒரு பம்ப்கின் மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து ஒரு இது டைமிங் மாதிரி இருக்கும். அதை மட்டும் எடுங்க. வேற எதையும் எடுத்துறாதீங்க. எடுத்தீங்கன்னா இந்த விளைவுகள் அதிகமா இருக்கும். ஓகே ஓகே இந்த கேம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பரவாயில்ல விடுங்க. வேஸ்ட் தான் இருக்கிறேன். இங்கெல்லாம் தேவையில்ல. அடிச்சு நடிக்கிறீங்க. ஐயோ ஐயோ டைம் கொடுங்களா? அடி அடிச்சு பொருள். டைம் கொடுங்கடா. எனக்கு டைம் கொடுங்கடா ப்ளீஸ். கிவ் மீ டைம். ஏ ப்ளீஸ். பாய் டைம் கொடுக்கறேனா? இங்கிலீஷ் ஓடு. ஓகே நம்ம இந்த காசு கொடுத்து கூட திரும்பி செஞ்சுக்கலாம். நீங்க திரும்பி நல்லா விளையாடுங்க. இது டக்கு டக்குன்னு பண்ணிட்டே இருங்க. கிடைச்சிச்சுன்னா லேட் ஆக்காதீங்க. லேட் ஆக்குனீங்கன்னா பின் விளைவுகள் அதிகமா இருக்கும். ஐயோ டக்குனு டைம் கொடுத்தீங்கன்னா நான் முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். இவன் பேர் இன்றி முடியாதே. டைம் தான் எனக்கு வேணும். வேற எதுவும் தேவையில்லை. எனக்கு டைம் மட்டும் இருந்தா போதும். கருப்பு போல இப்படி சிரிக்குது பாருங்களே. தள்ளி போய்கிட்டே இருங்க. இவன் பேரின்றி முடியாதே. எவனுமே அவ்வளவுதான் முடிச்சுட்டோம். 100 பாயிண்ட் எடுத்தா வின்னு கைஸ். 100 பாயிண்ட் எடுத்தா வின்னு கைஸ். ஓகே கைஸ் நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சோம். என்ன அவ்வளவு கேவலமா சொல்றேன். ஐயோ சாரி கைஸ். இப்போ வந்து போய் கொண்டு போய் வச்சிட வேண்டியதான். அடுத்து இந்த கிரில் வந்து என்கிட்ட ஸ்பான்ஸ் போயிடும் கைஸ். நிறைய நீங்க யூடியூப்ல போட்டு பாருங்க. ப்ளீஸ் பிளேஸ் அப்படின்னு போட்டு பாருங்க கிடைக்கும். அதை பார்த்து செய்யுங்க. ஃபர்ஸ்ட் முடிச்சாச்சு. மினி கேம் எப்படி செய்யணும்ன்றத கச்சிதமா நான் காமிச்சிட்டேன். அப்புறம் வந்து ஏதாச்சும் தேடணும்னா யூடியூப்ல அந்த
போட்டு தேடி பாருங்க.